தமிழர் திருநாளாம் தை திருநாளில் வள்ளுவர் தினம் என்று ஒன்று உள்ளது என்று இன்றைக்கு நம் பல தமிழர்களுக்கு அறியாத ஒரு விடயம். எத்தனை பேர் வந்தாலும் சரி நாங்கள் வள்ளுவத்தையும் போற்றுவோம், வள்ளுவரையும் போற்றுவோம் என்று இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அத்துணை பெரியவர்களுக்கும் முதல் வணக்கம். தலைப்பு: வாழும் வள்ளுவம். கற்றதனால் ஆய பயனென்கொள் எனும் ஈரடியில் இடித்துரைக்கிறது என் இறை நம்பிக்கை. அன்போடு இயைந்த எனும் ஈரடியில் அன்பை அள்ளி அணைத்து சொல்கின்றது எம் ஈரடி. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் ஈரடியோ பிரிவினை இல்லாமை எனும் அன்பை எடுத்துரைக்கிறது எங்கள் முத்திகள். அறத்தால் வருவது எனும் ஈரடியோ அறத்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அன்பாய் உரைக்கிறது அந்த ஈரடியில். தம்பொருள் என்பது எனும் ஈரடியோ மக்கட்பேர் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு அன்போடு உரைக்கின்றது. சிந்தித்து பார்த்தேன், வள்ளுவர் இப்படி சிந்தித்திருந்திருப்பார். வள்ளுவர் என்று வாழ்ந்திருந்தால் இப்படி சிந்தித்திருந்திருப்பார். சிறை காக்கும் காப்பவன் என்று நான் ஈரடியை குறிப்பிட்டு சென்றிருந்தேன். மகளிருக்கு, பெண்டியருக்கு இப்படித்தான் காப்பு கொடுக்க வேண்டும் என்பது சிறையை வைத்து காப்பது அல்ல, அவர்களின் அறத்தை காப்பது என்று நான் எழுதியிருந்தேன். ஆனால் இன்றைக்கு சிறை வைத்து கற்பை அழித்துக் கொண்டிருக்கும் காப்பை கண்டிருந்தார் நிச்சயம் வருந்தியிருப்பார். பிறப்பக்கும் எல்லாம் இருக்கும் என்று எழுதி வைத்து சென்றிருந்தேன். ஆனால் எனக்கே என்ன ஆடை அணிவிப்பது என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் சமூகத்தை கண்டிருந்தால் நிச்சயம் வள்ளுவர் வருந்தியிருப்பார். சிந்தித்து பார்த்தேன். திரைப்படத்தில் அத்துணை பாடல்களையும் பாடும் மழலையர் என்றைக்கு எம் இரண்டடியை பாடுவோம்? கிழவிகள் சொல்லும் கதைகளில் அன்றைக்கே வாழ்ந்த கிழவர் சொன்ன வள்ளுவம் இருந்திருந்தால் வள்ளுவம் இன்னும் தலைத்தோங்கி இருக்குமோ என்னவோ தெரியவில்லை. வயல்வெளிகளில் களைப்பு தீர்வதற்காக பாடும் கவிகள் எம் வள்ளுவம் பாடிய கவி இருந்திருந்தால் பயிருக்கும் உயிர் பெற்றிருக்குமோ என்றோ எனக்கு தெரியவில்லை. காதலர்களின் கடிதங்கள் எல்லாம் வள்ளுவம் மட்டும் இருந்திருந்தால் அத்துணை காதல்களும் காவியங்களாகிருக்கும். ஓய்ந்த பின் பாடுவதற்கு வள்ளுவம் ஒப்பாரி பாடல் அல்ல. தாலாட்டு பாடல். ஓய்ந்த பின் பாடுவதற்கு ஒப்பாரி பாடல் அல்ல, வாழ்ந்த மாந்தர் வள்ளுவன் பாடிய தாலாட்டு பாடல். தாலாட்டு பாடல் என்றால் தலை சாய்ந்து உறங்குவதற்கல்ல. தலையை வைத்து சிந்தித்து உன் வாழ்வின் கனவுகளை காண்பதற்காக. இச்சிறந்த தாலாட்டில் கனவுதான் கண்டிடுவாய், காலமெல்லாம் திறந்திடுவாய். வள்ளுவம் எப்போது வாழும்? அறம் எங்கெல்லாம் திளைத்துக் கொண்டிருக்கிறதோ அங்கு வாழும் வள்ளுவம். கல்வி எங்கெல்லாம் தலைத்தோங்குகின்றதோ அங்கு வாழும் வள்ளுவம். இப்படி தமிழ் உள்ளவரை வள்ளுவம் வாழும். நாங்கள் உள்ளவரை தமிழ் தலைத்தோங்கும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக கவிதை பாடிய தம்பி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் களஞ்சியம் அறக்கட்டளை இருந்து நடத்தும் பொங்கல் விழா மற்றும் திருவள்ளுவர் தின விழாவிற்கு சிறப்புரையாற்ற வழக்கறிஞர் சாந்தி அவர்களை வருக என வரவேற்கிறோம்.